எதிர் மனுதாரர்கள் யாரு? இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும்னாக்கா இந்த 47 எஃப்ஐஆர்லையும் யார் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதோ அந்த டாஸ்மாக் ஊழியர்கள் அவங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் போட்டு அவங்க சார்பாக வழக்கறிஞர்கள் ஆஜராகணும். அப்படி ஆஜராகாம இந்த கேஸை விசாரிக்கவே முடியாது. அப்படி அவர்களுக்கு நோட்டீஸே அனுப்பப்படவில்லை. ஆனா ஜி.ஆர். சாமிநாதன் வழக்கை விசாரணைக்கு எடுக்கிறாரு. அட்வொகேட் ஜெனரல் பி.எஸ். ராமன் எதிர்மனுதாரருக்கே நோட்டீஸ் போடலையே, அரசுக்கு போட்டிருக்கிறாங்க. இங்க அரசு அல்ல குற்றவாளி, டாஸ்மாக் நிறுவனம் அல்ல குற்றவாளி, டாஸ்மாகின் ஊழியர்கள் மீது இருக்குது. அந்த ஊழியர்கள், அதாவது எதிர்மனுதாரருக்கு அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படாமலேயே, அவர்கள் தரப்பு வக்கீல் ஆஜராகாமலேயே இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுகிறார் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன். மனுதாரர் இதை சிபிஐக்கு மாற்றணும்னு கேட்குறாரு. ஒரு சிபிஐக்கு ஒரு வழக்கை மாற்றணும் அப்படின்னு கேட்டாக்கா, அப்படி ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னு சொன்னாக்கா, அவர் இப்போ நடைபெறுகின்ற இந்த விசாரணையில் இது முறைகேடாக நடக்குது, இல்லை சரியாக நடக்கலை அப்படின்னு அதில் அவர் அதிருப்தி தெரிவித்து அதனால எங்களுக்கு மாற்றணும் அப்படின்னு அதுக்கான கிரவுண்ட்ஸை சொல்லணும். இப்போ இந்த எஃப்ஐஆரில் 41 எஃப்ஐஆர் அதிமுக ஆட்சி காலத்தை சேர்ந்தது. அதிமுக ஆட்சி காலத்தில் இதன் மேலே விசாரணையே நடக்கலை. அப்போ யாரும் இந்த யோக்கியர்கள் யாரும் கேட்கல, இந்த யோக்கிய நீதிமன்றமும் அப்போ தலையிடலை. இப்போ டிஎம்கே ஆட்சி காலத்தில் இதையெல்லாம் டிவிஎஸ்சி விசாரிக்க தொடங்கிய உடனே இது எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, இவங்க தடுக்கிறாங்க பாருங்க, இடி எல்லாம் அங்கே உள்ளே விடமாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு? மனுதாரர் சொல்றாரு. 1000 கோடி ரூபாய் ஊழல்ன்றாரு. 1000 கோடிக்கு என்ன ஆதாரம்? 1000 கோடிக்கு ஆதாரம் அண்ணாமலை தான் இடிக்கும் ஆதாரம். இது பெட்டிஷன்ல குறிப்பிடுறாரு. இது எதுவும் நீதிபதிக்கு எந்த பிரச்சனையாகவும் இல்லை. இந்த மாதிரி எதிர்மனுதாரர்கள்லாம் நோட்டீஸ் போடணும்னு சொல்றீங்க. சரி, நான் நோட்டீஸ் போடுறேன், ஆனா அதுக்கு முன்னால இந்த எஃப்ஐஆர் எல்லாம் நீங்க வாபஸ் வாங்க மாட்டீங்க அப்படின்றதுக்கு, எஃப்ஐஆர் ரத்து செய்ய மாட்டீங்க அப்படின்றதுக்கு என்ன கேரண்டின்னு கேட்கிறாரு. இந்த மாதிரி யாராவது ஒரு நீதிபதி கேட்க முடியுமா? ஒரு வழக்குல எஃப்ஐஆர் இருக்குதுங்க, இதை வாபஸ் வாங்க மாட்டோன்னு உத்தரவாதம் கொடுங்க அப்படின்னு ஒரு நீதிபதி கேட்கிறாருனாக்கா அவர் நீதிபதியா அண்ணாமலையான்னு தெரியல எனக்கு.